உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். திரும்பி வா, திரும்பி வா சுலமெத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா. சுலமெத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனைகளின் கூட்டத்துக்கு சமமானவள். ஆமென். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் பரலோகத்தின் தேவன் எங்களோடு பேசும், இடைப்படும், தடையான எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் வெளிப்பட்டு பேசி ஒவ்வொரு இதயங்களில் வெளிப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அடிமை ஒப்புவிக்கிறேன், நீர் வெளிப்பட்டு பேசும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. திரும்பி வா, திரும்பி வா, ஆமேன். சுலமெத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. 4 முறை திரும்பி வா என்று அழைக்கிற ஒரு சத்தத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறார். உன்னத பாட்டுன்னு என்ன அர்த்தம்? உன்னதமான பாடல்களுக்கெல்லாம் பாடல். அதுக்கு பேர் தான் என்னது? பாடல்களுக்கெல்லாம் பாடல். அதான் உன்னத பாட்டு. ஆமேன். சாங் ஆஃப் சாங்ஸ். ஆமேன். இதை ஒத்த பாடல் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆமேன். இந்த புத்தகத்தை வேதத்தில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய டிபேட், வாக்குவாதங்கள் நிறைய இருந்துச்சு. ஆமேன். ஆனால் இது உன்னதமான பாட்டு. இதை எடுத்துட்டா புத்தக வேதத்தில் ஒரு முக்கிய பங்கு போயிடும். ஆமேன். இது ஒரு மணவாளன் மணவாட்டிக்குள்ள உறவை இது எக்ஸ்பிரஸ் பண்ண, வெளிப்படுத்தி சொல்லுகிறார். மணவாளனுக்கும் மணவாட்டிக்குள்ள உறவை குறித்து சொல்லுகிறார். அது ஒரு அனலாஜி, அதாவது என்ன சொன்னா ஒப்புணையாக உண்மையிலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய நமக்கும் உள்ள உறவை சொல்லியிருக்கிற ஒரு பாடல். என்ன பாட்டு? மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டியாகிய சபை அல்லது தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் உள்ள உறவை, அந்த இன்டிமெசி, இன்டென்ஸ், அந்த உறவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிற, இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டு, இந்த பாடல் அதன் அடிப்படையில் பாடப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப இந்த பகுதியை, இந்த பாடலை நீங்க வாசித்து தியானிக்கும் போதெல்லாம் அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்? இந்த வேதத்தை வாசிக்கணும். எனக்கும் என் மணவாளனுக்குள்ள உறவின் உடைய அன்பின் ஆழம், அதனுடைய வெளிப்பாடு, மணவாட்டி மணவாளிலே களிகூர்ந்து அவள் புகழ்ந்து பாடுகிற, அவரை விவரிக்கிற விவரிப்பு. ஆமேன். மணவாளனை எப்படி விவரிக்கிற விவரிப்பு. அவர் எப்படி இருப்பார்? அவள் தோழிகள்லாம் வந்து கேட்கிறாங்க, அவர் எப்படி இருப்பார்? ஆமேன். உன் மணவாளன் எதனால் விசேஷித்தவர், அவர் எப்படி இருப்பார் என்று மணவாட்டிட்ட கேட்கிறாங்க. மணவாட்டி சொல்றா, அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரிலே சிறந்தவர். அல்லேலூயா. முடி சுருள் சுருள் ஆனவர். 5ஆம் அதிகாரத்தில் அவ விளக்கி சொல்றா. ஆமேன், ஆமேன். அப்படிப்பட்ட மணவாளன். ஆமேன். அவள் புகழ்ந்து பாடுகிற, அந்த விவரித்து சொல்லுகிற என் மணவாளன். ஆமேன். அல்லேலூயா. அந்த உறவில் உள்ள ஐக்கியத்தில், இன்டிமெசி ரிலேஷன்ஷிப்பில் அவள் தேவனுக்குள்ளே, இயேசுக்குள்ளே ஒரு சபை அல்லது ஒரு தேவப்புள்ள களிகூறுதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட களிகூறுதல் இயேசுக்குள்ளாய் நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. ஆமேன். அந்த நேசத்தினால் என் உள்ளம் பொங்குகிறது. அல்லேலூயா. என் உள்ளம் பொங்குகிறது. அந்த அனுபவத்தை சொல்றான். அந்த மணவாட்டி அந்த மணவாளனுக்கு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றா. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றான்னா, 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிங்க. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பவுமாய் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? சாரோனின் பள்ளத்தாக்குகளிலே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் இருக்கிறேன்.
இரண்டாவது சொல்றா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்துக்குள்ளே என் பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு மணவாளன் சொல்லுகிறார். அல்லேலூயா. முள்ளு யாருக்கும் என்ன செய்யாது? பிடிக்குமா? முள்ளு பிடிக்குமா? பிடிக்காது தானே. ஒரு ஆளுக்கு முள்ளு பிடிக்கும். ஆமென். எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மணவாட்டி. ஆமென். முன்பு அவங்கள பார்த்த உடனே சொன்னா, இவன் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள், இவ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்ல சில புருஷமாரும் சில தகப்பமாரும் தன் பிள்ளையை பார்த்து இவன் ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லை. லாய்க்குன்னா வேட தெரியும்ல. ஆமென். ஒண்ணுக்கும் உதவாது, இவெல்லாம் எங்க பிரயோஜனம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். வெறுக்கப்பட்டவள், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவள். அப்படியே அவள் இப்போ எனக்கு பிரியமானவள். அவள் இப்போ எப்படி இருக்கிறா? பிரியமானவளாய் இருக்கிறாள் என்று குமாரன், அந்த மணவாளன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படி வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நம்மை அந்த மணவாளன் தேடி வந்தார். அவர் நேசிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. அவர் நேசிக்கப்படத்தக்கவர். ஆமென். ஏன் நேசிக்கப்படத்தக்கவர்? அந்த சிங்காசனத்தை துறந்து இந்த பூமியில நமக்காக வெளிப்பட்டு, அல்லேலூயா, ஆமென், நம்ம மனிதனோடு கூட மனிதனாய் வாழ்ந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்காக அந்த சிலுவையில பலியானார். அல்லேலூயா. சிலுவையில் நமக்காக நம்மை மீட்கும் பொருட்டு, நம்மை ரட்சிக்கும் பொருட்டு பலியாகி நமக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டார். நமக்காகவே, ஆமென், அடக்கம் பண்ணப்பட்டார். நமக்காகவே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அந்த நேசர் மணவாளன். அல்லேலூயா. அதைத்தான் எபிரியர் 2:9 சொல்லுகிறார், நாம் ஒவ்வொரு பேருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். நம்முடைய ஒவ்வொரு பேருக்காக என்ன செய்தார்? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நபருக்காகவும் இயேசு மரணத்தை என்ன செய்தார்? ருசி பார்த்தார் என்று வேதம். அப்படின்னா அவர் நம்மில் வைத்த நேசம் எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. ஆமென். அதான் அவர் நினைச்சு பார்க்க, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா அப்படின்ட்டா. அல்லேலூயா. என் உள்ளமெல்லாம், ஆமென். அவருடைய அன்புக்கு ஈடானது ஒண்ணுமே கிடையாது. அதான் எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 17-18 சொல்லார், அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், அல்லேலூயா, அறிவு கட்டாத அந்த அன்பு. அல்லேலூயா. பவுல்கிட்ட கேட்டா, அந்த அன்பே பெரியது, அந்த அன்பே பெரியது அப்படின்ட்டு. அவ்வளவு பெரிய நேசத்தினாலே இயேசு, மணவாளனாய் இயேசு உங்களை என்னை நேசித்தார், நேசிக்கிறார், நேசித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படி மணவாட்டிக்கும் மணவாளனுக்குள்ள உறவு தனி. அவர் சொல்றா, என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து கொண்டு போனார். ஆமென். எங்க அழைத்துட்டு போனார்? விருந்து சாலைக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லிட்டு, ஆமென், நிறைய காரியங்களை சொல்லுகிறார். 5ஆம் வசனத்துல அவர் என்மேல், அந்த நாளில் என்மேல் பறந்த கொடி நேசம், என்னை கொடியை பிடிச்சிட்டு என் நேசர் என்று சொல்றது போல அவ்வளவு உள்ளம் என்ன செய்து பொங்குகிறது. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுகிறார்கள். ஆமென். கிச்சில் பழங்களால் என்னை நேசத்தால் என்ன செஞ்சிருக்கிறேன்? சோகம் அடைந்தேன் என்று அவளுடைய அன்பு, பொங்கி வருகிற அன்பை அவ எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்றாள். அல்லேலூயா. அவ்வளவு நேசம். ஆமென். அந்த மணவாட்டிக்கு. ஆமென். அல்லேலூயா. இதை பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல அந்த அன்பை குறித்து சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்ல? கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையும் மற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்னே நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவ புருஷர்களை பத்தி அவர் பேசிட்டு வரார். புருஷர்களே, கிறிஸ்து சபையை நேசித்தது போல நீங்கள் உங்கள் மனைவிகளை என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள் அப்படின்ட்டார். அல்லேலூயா. எப்படி அன்பு கூர்ந்தார்? சபையில இயேசு எப்படி அன்பு கூர்ந்தார்? தன் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு 2 பேருடைய ரிலேஷனை அப்படியே சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாயிண்ட டக்குன்னு போட்டார். நான் சபையையும் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன். அல்லேலூயா. ஆமென்.
ஃபேமிலி. அதை சொல்லிட்டு அந்த ரகசியத்தை சொல்லிட்டு, அந்த ரகசியம் எதுன்னா, அல்லேலூயா, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவையும் பற்றியும் சபையை பற்றியும் என்ன சொல்லுகிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன்ட்டார். அல்லேலூயா. அந்த இன்டிமசி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளிலே அழைத்து கொண்டு போனார். உள்ளறையிலே அழைத்து கொண்டு போறார். நாங்கள் உம்மிலே களிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கும் நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை, அதாவது திராட்சை ரசத்தினால் விருந்து சாலையில் உண்டாகிற அந்த விருந்தை காட்டிலும் மகிழ்ச்சி உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிறது. ஆகவே கிச்சிலி மரமாயிருக்கிற உம்முடைய நிழலிலே உட்கார நான் வாஞ்சையாயிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அல்லேலூயா. உட்கார்ந்து அதனுடைய கனியை நான் என்ன செய்வேன், புசிப்பேன். அல்லேலூயா. கிச்சிலி, அந்த ஆப்பிள் ட்ரீ. ஆமென். அல்லேலூயா. கிச்சிலி மரம், அந்த கிச்சிலி மரத்தின் நிழலிலே, அது நிழல் என்று சொல்லும் போது அது சமாதானமும் அங்கே ஒரு பாதுகாப்பும். அவருடைய பிரசன்னம் நமக்கு சமாதானமும் ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. இந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்கா? அல்லேலூயா. அந்த தேவன் நம்மை ரட்சித்த அந்த நாளில் ஆமென் நமக்கு தெரியும். இப்போ இருக்கா நம்ம கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். நம்ம தேவன் ரட்சி, நாம் அவரோடு இருக்கும்படியாய், தனித்து இருக்கும்படியா ஓடணும். ஆமென். இந்த பைபிள் எல்லாம் டவல்ல சுத்திட்டு யாரும் பார்க்காதபடிக்கு எடுத்துக்கொண்டு தனியே அவர் தோட்டத்திலோ பார்க்கிலோ போய் உட்கார்ந்து மணிக்கூர் போற தெரியாம அவரோடு பழகினோம், பேசினோம், களி கூர்ந்தோம். அனுபவம் இருக்கா? இருக்கணும். அதைத்தான் இங்க வேதம் மணவாட்டி சொல்லுகிறாள். அல்லேலூயா. ஆனா இந்த இன்டிமசி அவ்வளவு வளர்ந்து வந்த அந்த அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எதிரி, ஒரு பிரச்சனை அங்க இருக்கிறத 2ஆம் அதிகாரத்துல சொல்ற பாருங்க. ஆமென். 2ஆம் அதிகாரத்துல அவள் உரிமை 16 என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அப்படி அதுக்கு முன்னாடி 15 சொல்ற வாசிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்க. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் மணவாட்டிக்கும் மணவாளனுக்குள்ள அந்த உறவை கெடுக்கிறதுக்குன்னு சில குள்ள நரியும் சிறு நரியும் இருக்கு. நிறைய எத்தனை பேர் பார்த்தீங்க? ஃபாக்ஸ். ஆமாம். எத்தனை பேர் பார்த்து? ஆமாம். அது பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா? அழகாத்தான் இருக்கு. அது வாலே கொஞ்சம் அழகாத்தான் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் அது வாயை திறந்துச்சுன்னா அந்த பல்லு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. அல்லேலூயா. அவ்வளோ வச்சிருக்கோம் அது. ஆமென். இது என்ன செய்யும்னா, இதோடைய கேரக்டர் என்ன, அது பழங்களை அதிகமாக விரும்பி சாப்பிடும் மாமிசத்தை விட. ஆமென். ஆனால் இது தோட்டத்து பக்கத்தில் எங்கேயாவது மறைந்திருக்கும். தோட்டத்தின் பக்கத்திலேயே மறைந்திருக்கும், வாட்ச்ஃபுல்லாக இருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தா இது எங்க போகும்? திராட்சை தோட்டத்துக்குள்ளே நுழைந்து அது பழம்தான் பிடிக்கும். ஆனா அது பல்லு சும்மா இருக்காது. அந்த பல்லு எப்பவும் சும்மா இருக்காது. எதையாவது கடிச்சு கொதறி அந்த பிஞ்சு பூவோ ஏதோ காயோ என்ன செய்யணும், கடிச்சு கொதறி நாசமாக்குறதா இதோடைய பெரிதான வேலை. ஆமென். அதுதான் இன்னைக்கும் அநேக திருமண வாழ்க்கையிலும் இந்த குள்ள நரி போல சில நரிகளும் என்ன செய்யுது இருக்கு. அது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். மேரேஜ் லைஃப்லையும் நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாவே நம்ம பாதுகாப்பா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த குள்ள நரி சிறு நரினா அப்படி ரிலேஷனை கெடுக்கிற உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அது கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த நரியுடைய குள்ள நரி எப்படி கவர்ந்து நம்மை கிறிஸ்து விட்டு பிரிப்பதற்கு, அந்த உறவை டேமேஜ் ஆக்குறதுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் திராட்சை ரசத்தை பார்க்கலும் மதுரமாய் இருக்கிற அவருடைய உறவை நம்மை விட்டு நீக்குவதற்கு எல்லா வழிகளும் இது கெடுத்து நாசம். பாருங்க, இப்பதான் அது பூ பூத்து காயாச்சிட்டு வருது அந்த திராட்சை செடி. ஆமென்.
அது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வருவதற்கு முன்னாடி, ஒரு அர்ப்பண வாழ்வுக்குள்ள அது சமர்ப்பணம் பண்ணுவதற்கு முன்னாடி இந்த குள்ள நரி என்ன செஞ்சிருது? அதை கெடுத்து காயிலையோ பிஞ்சிலையோ பூவிலையோ அழிக்க பார்க்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு? ஆமென். இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கொஞ்சம் யோசித்து பாருங்க. தனித்து இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்க? யார் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் மூவி, பழைய படம் தானே, அதுல என்ன ஆபாசம் இருக்கு? அப்படித்தானே சொல்றோம். சின்ன சிற்றின்பம், ஒரு சீரியல், அல்லேலூயா. அப்படின்னா என்டர்டெயின்மெண்டே போகக்கூடாதா பாஸ்டர்? அது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா கவர்ந்து உன்னை இழுத்து கடைசியில் அதே உன்னை வாழ்க்கையா மாறும். ஆமென். அது இல்லாம உன்னால தூங்க முடியாது, அது இல்லாம உன்னால சாப்பிட முடியாது, எது இல்லாம சீரியல் பார்க்காம. நம்ம ஊர்ல ஆனா நல்ல வேளை நம்ம தப்பி வச்சோம், இங்க சீரியல் இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட இச்சைகள், ஆமென், பல வகையான இந்த குள்ள நரிகள் கிறிஸ்துவுக்கும் இயேசு நமக்கும் உள்ள, மணவாட்டிக்கும் மணவாளனுக்குள்ள உறவை கெடுக்கிற குள்ள நரிகள். அல்லேலூயா. சிறு நரி. இதுக்கு போக்குறதுக்கு என்ன செய்யணும்? ஒரே ஒரு வழி. சிம்சோன் ஒருத்தன் இருந்தான். ஆமென். எத்தனை பேர் தெரியும்? ஆமென். சிம்சோன். ஆமென். அவன் இந்த நரியெல்லாம் பிடிச்சி ஒன்ன காரியத்தை செய்தான். என்ன செய்தான்? ஒரு வால் இன்னொரு 2 நரியை பிடிச்சி வாளோட வாளா என்ன 2 அப்படி தானே செய்தான். ஆமாம். அதுக்குள்ள எதையும் வச்சு சேர்த்து கட்டுனா பந்தம், அக்னி. இந்த நரி போனா ஒரே வழி, மருந்துனது தான் அக்னி. பரிசுத்த தேவாவின் அக்னியால இச்சிக்கிற ஆவிகளை, இச்சையை தூண்டுகிற ஆவிகளை, நம்முடைய மாமிசத்தோடு ஒட்டி இருக்கிற பாவ இச்சைகளை சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதாவது பரிசுத்தாவின் ஒத்தாசையை நீ கேட்கணும். அதற்காக என்ன செய்யணும்? செபிக்க வேண்டும். அதற்காக செபிக்க வேண்டும். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அந்த தோட்டத்துடைய ரிசல்ட்டை சொல்லுகிறார். நீ மறைத்து கட்டப்பட்ட, வேலி அடைத்து கட்டப்பட்ட தோட்டம் என்று சொன்னார். 4ஆம் அதிகாரத்தில் 12 என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட, நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்க. உள்ள ஒரு குள்ள நரி என்ன செய்யாது? நுழைய கூடாது. அது நீதான் பாதுகாப்பு, நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. மணவாட்டி தான் என்ன இருக்கணும்? மணவாளன் இல்லை, மணவாட்டி தான். அதான் என் சகோதரியே, என் மணவாளியே, நீ எப்படி இருக்கிற? அடைக்கப்பட்ட தோட்டம், ஒரு சத்துருவும் ஆமீன் உன் உள்ளே என்ன செய்யாது? சேராது. அதான் வேதம் நீதிமொழி 4 சொல்ல நினைக்கிறேன், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. காத்துக்கொள்கிற கடமை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். அதனுடைய உதவியை, அதற்கு வேண்டிய ஆமீன் கிருபையை நம்ம தேவன்ட ஜெபங்களில் கேட்டு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ அது அடைக்கப்பட்டு அந்த பிஞ்சு பூவெல்லாம் இந்த நரி கெடுத்து போடாம இருந்தா அதனுடைய கனிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமேன். உன் தோட்டம் மாதள செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நதள செடிகளும், நதளமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தக செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. மணவாளன் வந்து போகிற சிங்கார வனம். அல்லேலூயா. இப்படி மணவாளனுக்குள்ள, மணவாட்டிக்குள்ள உறவை கெடுக்கிற குள்ள நரிகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அதை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை புரியுது? ஆமே. அழித்தா அதுல சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. மணவாளன் நமக்குள்ள என்ன செய்வார்? களி கூறுவார். அல்லேலூயா. நிறைய இந்த வசனங்களை அந்த அடிப்படையில் நம்ம வாசிச்சுட்டு வரும்போது
இந்த ரூபவதி அவளை பற்றி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இவள் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போய் அந்த நேசரையே விட்டு போயிட்டா. அல்லேலூயா. இந்த நேசர் வந்து கதவை என்ன செய்கிறார்? தட்டுகிறார். அவ சோம்பலில் அதை திறக்காமல் உட்கார்ந்துட்டான். என்னது? பொல்லாத ஒரு பாவம் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிறது. அது என்னன்னா சோம்பலின் ஆவி. இந்த சோம்பேறித்தனம் அவனை மேலோண்டு போக செய்யாது. அல்லேலூயா. சோம்பேறி தேவ ராஜ்யத்துல நுழைய மாட்டான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறான். அவன் கட்டாயம் நுழைய மாட்டான் தான். ஏன்னா அவனால இந்த ஒரு தேவனுடைய ரிலேஷன்ஷிப்புள்ள என்ன செய்ய முடியாது, போய்விட முடியாது. சுறுசுறுப்பை பற்றி, மணவாட்டியுடைய சுறுசுறுப்பை பற்றி நீதிமொழி 31 சொல்லப்பட்டிருக்க. மணவாட்டியுடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்கும்? அவ காலையிலே என்ன செய்கிறாள்? எழும்புகிறாள். அல்லேலூயா. மணவாட்டி எப்போ எழும்புவா? காலையிலே எழும்புவா. தன்னுடைய காரியத்தை விசாரிக்கிறாள் சுறுசுறுப்பார். ஆமென். அவ கை அமராமல் ஓய்ந்திராமல் வேலை செய்துட்டே இருக்கும். ஆமென். அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அப்புறம் 25ஆம் வசனத்துல அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவளுக்கு ஒரு மணவாட்டிக்கு என்ன இருக்கிறது? ஒரு எதிர்பார்ப்பு. வரும் காரியங்களை பற்றி அவ என்ன செய்கிறாள்? மகிழ்கிறாள். ஆமென். அவளுக்குள்ள மகிழ்ச்சி. இனி நேசரை நான் முகமுகமா என்ன செய்ய போறேன்? பார்க்க போறேன். அப்பொழுது ஆமென் அவரோடு கூட மகிழ்ச்சி ஆனந்த வெள்ளத்துல இருப்பேன் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்ல பாருங்க. மணவாட்டி ரொம்ப நாளா இந்த மணவாளனை அவர் தட்டியும் திறக்க முடியாம அவள் சோம்பல் தனத்திலும் தன்னுடைய பாவ பழக்க வளத்திலும் பின்வாங்கி போய் நிற்கிற இந்த மணவாட்டி அவன் ஒரு காலகட்டத்துல உணர்வடைந்து, அல்லேலூயா, ஒரு காலகட்டத்துல அவரை தேடினாள். அவரை என்ன செய்தாள்? தேடினாள். எல்லா நண்பர்கள்கிட்ட அடியெல்லாம் வாங்குறா, காவல்காரர்கிட்ட எல்லா முயற்சி எடுக்கிறா. எப்படியாவது அந்த நேசருடைய இந்த உறவை நான் புதுப்பிக்க வேண்டும், எப்படியாவது மறுபடியும் அந்த ஆனந்த களிப்புள்ள சத்தத்தை, அவள் சத்தத்தை என் காதுகள் என்ன செய்யணும்? கேட்கணும். மறுபடியும் ஆடல் பாடல் துதியோடு அவருடைய சன்னிதானத்துல நிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை இருக்கு. ஆனால் இவளை ஒப்புரவு ஆக முடியாத ஒரு குற்ற உணர்வுல இருக்கிறாள். அல்லேலூயா. ஆமென். நெருங்க முடியாத ஒரு அவள் இருதயத்துல அவரை தேடுகிறாள். அல்லேலூயா. அதுக்கு அப்படித்தான் தேடுகிற வேளையில தான் ஆண்டவர் அங்க அந்த மணவாளன் கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறா? திரும்பி வா, திரும்பி வா சுனமெத்தியே. அல்லேலூயா. சுனமெத்தி என்றால் சுனேம் என்ற ஒரு ஊரில் நமக்கு, அதாவது அந்த ஹெப்ரோன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். ஆமென். இந்த திரும்பி வா, திரும்பி வா என்ற இந்த 4 அடி கூப்பிடுற இந்த காரியத்தை வைத்து அந்த மணவாளன் எப்படிப்பட்ட நேச்சர் உடையவராய் இருப்பார், எப்படிப்பட்ட குணநலம் உள்ளவராய் இருப்பார் என்பதை அறிய முடிகிறது. அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம பின்னாகி போயிருந்தாலும், எவ்வளவுதான் அவருக்கு துரோகம் பண்ணி இருந்தாலும், உன்னை ரட்சித்து உன்னை இரத்தத்தினால் கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி வைத்து அவரோடு கூட இருக்கும்படியாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை அன்பு கூறுவாயாக என்று உன் அன்புக்காய் ஏங்கி நிற்கிற அந்த இயேசு, அல்லேலூயா, மணவாளன். அல்லேலூயா. அதைத்தான் பேதுருவிடத்திலும் கேட்டார். உண்மையிலேயே நீ என்னை நேசிக்கிறாயா என்று அந்த நேசத்துக்காக அவன்கிட்ட 3 முறை திரும்ப திரும்ப கேட்டார். அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. நீ என்னை உண்மையிலே நேசிக்கிறாயா? என் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பேதுரு பின்வாங்கி போகல. அன்ன நாள்ல இருந்து அவரை அதிகமாக நேசித்தான். அல்லேலூயா. ஆனா நாம நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய காரியங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனா பாருங்க, அவர் மன்னிக்கிற தயவு உள்ளவர் என்பதை காட்டுகிறார். உன்னை ஒரு நாளும் கைவிடாத ஒரு தேவன் என்று காட்டுகிறார். அல்லேலூயா. அவர் கிருபை நிறைந்த தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். ஆமென். நம்முடைய மணவாளன் எப்படிப்பட்டவர்? கிருபை நிறைந்த தேவன். அல்லேலூயா. அவர் தன்னை அங்கே வெளிப்படுத்தி திரும்பி வா, திரும்பி வா, மறுபடியும் அதான் அங்கே நீ அவர் சொல்லும்போது, ஆமென், என் பிரியமே ரூபவதி நீ எழுந்து வா, நீ
எழுந்து வா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கூப்பிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, அவர் இந்த அதிகாரங்களில் எழுந்து வா என்று அந்த ரூபவதியை அவர் கூப்பிடுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் அந்த தெய்வீக அன்புக்குள்ளே நாம எதை இழந்து நிற்கிறோமோ அதுக்குள்ளே அவர் சொல்கிறார், திரும்பி வா, திரும்பி வா. எரேமியா 31 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் இதே போல சொல்லி கூப்பிடுகிறார் அந்த ஜனங்களை. வாசிங்க. உனக்கு குறிப்பு அடையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை, இஸ்ரவேல் ஆகிய குமாரத்தியே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணத்துக்கே திரும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்புறம் கீழே சொல்லுகிறார், சீர்கட்டு போல குமாரத்தியே எந்த மட்டும் நீ விலகி தெரிவாய். ஆமென். எதுவரைக்கும் என்ன விட்டு விலகி தெரிந்து கொண்டிருப்பாய்? சீர்கட்ட குமாரத்தியே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைக்கிறார் கர்த்தர். ஆமென். அங்கே கூப்பிடுகிறார். ஆமென். இந்த காலவெளியில உங்களையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அல்லேலூயா, நான் மனப்பூர்வமாய் உங்களை நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன் என்று அந்த மணவாளன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவளை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவளை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. நான் இனி இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மறுபடியும் எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிற, சந்தோஷத்தை உண்டாக்குகிற லெபனோனை போல வேரொன்றி நிற்பான். அல்லேலூயா. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடியை போல படருவார்கள், வாசனை லெபனோனின் திராட்சை ரசத்தில் வாசனை போல மறுபடியும் இருக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அன்பை ருசி பார்த்த தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு அதே அளவில் உங்களால் அந்த ஆண்டவரை நேசிக்க முடியாம உலக காரியங்களும் கவலைகளும் முள்ளுகளைப் போல உங்களை நெருக்கி கொண்டு இருந்தாலும், இந்த காலவெளியிலே அந்த மணவாளன் மறுபடியும் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். திரும்பி வா, திரும்பி வா சுனமித்தியாளே, நீ என்ன செய்ய? திரும்பி வா, உன் முக ரூபத்தை எனக்கு மறுபடியும் காண்பி என்று சொல்லுகிறார். உன் முக ரூபத்தை, அந்த அழகான, அவர் உள்ளான அழகிலே பிரியப்படுகிறவர். ஆமென். அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் அல்ல, உள்ளான அழகிலே அவர் பிரியப்படுகிற நேசர். அல்லேலூயா. அவர் சொல்லி கூப்பிடுகிறார், திரும்பி வா. அதே இயேசுதான் சொல்கிறார், எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையே. ஆமென். எழும்பு, தூசியை உதறிவிட்டு இந்த குள்ளநரி இந்த மாதிரியான எல்லாவற்றையும் சீயோனிலே வீற்றிரு. ஆமென். எங்க வீற்றிருக்கணும்? எல்லாரும் எழுந்திருப்போமா? அந்த மணவாளனாகிய இயேசுவிடத்துல மறுபடியும் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு விசை. இந்த ஆத்தும மணவாளன் இன்றைக்கும் இதயமாகிய கதவுல அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். என் தலை பனியினால் நனைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவள் திறக்க தவறின போது சோம்பலின் ஆவியினாலே மறுபடியும் அவர் போய்விட்ட பிற்பாடு வந்து அதை திறந்தாள். நேசரோ அங்கே இல்லை. ஆமென். அந்த கதவு, அந்த கைப்பிடியில் அவளுடைய நறுமணத்தை அவள் உணர ஆரம்பித்தாள். நேசருடைய நல்ல கந்த வர்க்கம். ஆமென். மறுபடியும் அந்த நேசத்தை நினைக்கிறாள், உணர்கிறாள், அழுகிறாள், வேதனைப்படுகிறாள், தேடுகிறாள். ஆமென். ஆமென். நேசர் மறுபடியும் அவளுக்கு வெளிப்பட்டு, திரும்பி வா சுனமித்தியாளே, பழைய உறவுக்கு. அதே அந்த நேசம், பொங்கி வருகிற நேசம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று சொல்லத்தக்கதான அந்த கிச்சிலி மரத்தின் நிழலிலே சுகமாய் பாதுகாப்பாய் சமாதானத்தோடு தங்கி இருக்கிற அந்த நேசம். அல்லேலூயா.
ஆமென். மறுபடியும் அவள் கண்டு வாஞ்சித்து தன் முழுவதும் அவளிடத்தில் அர்ப்பணித்தாள். இந்த காலவெளியில நாமும் அந்த நேசரை நேசிக்க முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பா. திரும்பி வருகிறேனப்பா, ஒரு நாள் உம்மை விட்டு பிரியேன், ஒரு நாள் உம்மை அப்பா விட்டு விலகேன் என்று சொல்லி வாக்கு கொடுப்பா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து, நான் உம்மை நேசிக்கிறேனப்பா, மறுபடியும் என்னை சேர்த்து கொள்ளுங்க. மறுபடியும் அந்த ஆனந்த பாடல், மறுபடியும் உம்மை துதிக்கிற மகிழ்ச்சி, உம்மை உயர்த்துகிற துதி எனக்குள் இருக்கட்டும். என் நண்பர்களுக்கெல்லாம், என் உறவினர்களுக்கெல்லாம் நான் சொல்வேன், சகோதரர்களிடத்துல உம்மை குறித்து பேசுவேன், என்னுடைய தோழிகளிடத்துல உம்மை குறித்து பேசுவேன், உம்முடைய ஆச்சரியமான அழகை நான் வர்ணித்து பேசுவேன் என்று சொல்லி அவள் மறுபடியும் நேசரை தேடுகிறாள். ஆண்டவரே, ஆமென். நாம சொல்லுவோம், இனியும் நான் தாமதம் இல்லாமல் உம்மை நேசிப்பேன், இனி நான் தூரமாய் போவதில்லை, நீர் என்னிடத்துல திரும்பினீரே, நன்றி அப்பா. நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நேசத்தின் அன்பினால் எங்கள் இருதயங்கள் பொங்குகிறதப்பா. ஆண்டவரே, நல்ல விசேஷத்தினாலே ஆண்டவரே எங்கள் இருதயம் பொங்கி வழிகிறது. ஆண்டவரே, நேசத்தின் உச்சிதங்களினாலே, ஆண்டவரே அன்பின் உச்சிதங்களினாலே நாங்கள் மகிழ்ச்சி அடைய நீர் எங்களை மறுபடியும் சேர்த்து கொண்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. அதே ஆனந்த பாக்கியம், அதே மகிழ்ச்சி, உடைய சன்னிதானத்தை வாஞ்சிக்கிற வாஞ்சை, எப்பொழுது வருவீர் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் நிச்சயத்தோடு உமக்கு காத்திருத்தலை நீர் எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையிலே களி கூற மகிழ்ந்து சந்தோஷிப்பிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், யாவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். எல்லா தூசிகளையும், எல்லா குள்ள நெறிகள் போன்ற உலக ஆசா பாசங்களையும் ஒதுக்கி தள்ளி இந்த தோட்டத்தை மறைத்து வேலியடைத்து கட்டிக்கொள்ள, பாதுகாக்க, அது உச்சிதமான ஆண்டவரே கனிகளை நேசர் கொடுக்கத்தக்கதாய் இந்த கால்வெளியில் அர்ப்பணிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நல நாமத்தில் பிதாவே, ஆமென்.